ஐபிஎல்லோட மேட்ச் நம்பர் 4 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். அதாவது ஒரு கொஞ்சம் நல்லா ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் எக்ஸப்ட் த சிஎஸ்கே மேட்ச் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது லோ ஸ்கோரிங் மேட்சாக போச்சு. சிஎஸ்கே ரொம்ப கன்வின்சிங்காக தோத்துட்டாங்க. பட் அதை வந்து நம்ம வில் கீப் இட் அசைடு. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் 2 டீமுமே வந்து அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரியே தெரியல. ஆப்போனன்ட் டீம் வந்து ஜெயிச்சிடலான்னு ஒரு தாராள மனசோடு விளையாண்ட மாதிரி இருந்தது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் ஜெயிச்சுட்டு குஜராத் டைட்டன்ஸை நீங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் நல்ல ஓப்பனிங் தான் போயிட்டு இருந்தது. நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம சாய் சுதர்ஷன் வந்து ஒரு கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டார். பட் தென் சுப்மன் கில் பட்லர் 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 9.3 ஓவர்ஸ் இருக்கிறப்ப 83 ரன்ஸ்னு இருக்கிற 83 ஃபார் 2 83 ஃபார் 1 பிகேம் 83 ஃபார் 2. சுப்மன் கில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து மிடில் ஆர்டர் வந்து யாராலையுமே ஆக்சிலரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்தார், கிளென் ஃபிலிப்ஸ் வந்தார், வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் இவர் ஷாருக் கான் அண்டு தெவாத்தியா. இப்போ இவங்க யாருமே வந்து ஆக்சிலரேட் பண்ண முடியல. ஜாஸ் பட்லரும் 16வது ஓவரில் அவுட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு 162 ஃபார் 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதாவது ஹாஃப்வே மார்க்கில் இருந்ததை வந்து அவங்களால டபுள் கூட பண்ண முடியல. தே ஷுட் ஹவ் ஐடியலி மேட் 180. ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் வந்து இது ஒரு ஈஸியான டார்கெட். ஆனால் அதை சேஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி செகண்ட் ஓவரில் பிரியான் ஷாரியா அவுட் ஆகிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் கூப்பர் கான்லி அண்ட் பிராப் சிம்ரன் சிங் அவங்களும் நல்லா வந்து போட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி 9.3 ஓவரில் இவங்களும் 83 ஃபார் 2. அது ஸோ அட் தட் பாயிண்ட் 2 டீமுமே வந்து கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கூப்பர் கான்லி நல்லா தான் போயிட்டு இருந்தது. 110 ஃபார் 2 இருந்தது 13th ஓவரில். ஆனால் அதுக்கப்புறம் தே ஹேட் அ கொலாப்ஸ். 4 விக்கெட்டு 8 ரன்ஸில் 110 ஃபார் 2 பிகேம் 118 ஃபார் 6. சரி, 118 ஃபார் 6 ஆனதுக்கப்புறம் வந்து இவங்க குஜராத் டைட்டன்ஸ் வந்து அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது. நீங்கள் ஜெயிச்சிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ரிமைனிங் ரன்ஸை வந்து கூப்பர் கான்லி வந்து டெய்ல் எண்டர்ஸோட he batted with Marco Jansen and Xavier Bartlett, and finally they chased it in 19.1 overs. So anyway, good good job Punjab Kings, and better luck next time GT.